செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஏதோ எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்த பிறகுதான் செங்கோட்டையன்கிற கேரக்டர் மேலே வரலை. அதுக்கு முன்பாகவே கடந்த 2-3 மாசமாவே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நம்மெல்லாம் தெரிஞ்சு இப்போ போனாரு போக போறான்னு பேசுறோம். 1 மாசம் முன்னாடி செங்கோட்டையன் சில முறை போயிட்டு வந்துட்டதால தகவல் இருக்கு. நிர்மலா சீதாராமனை சந்தித்ததால தகவல்கள் இருக்கு. இன்னைக்கு இதுவும் சேர்ந்ததுனால நம்ம பேசு பொருளா மாறி இருக்கிறார் அவர். அவருடைய மௌனமும் நமக்கு சில விஷயங்களை யூகம் பண்ண வைக்குது. என்ன யூகம்? அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் 2வது விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுபட்ட அதிமுகவை அமித்ஷா வலியுறுத்தினார், எடப்பாடி ஏற்க மறுத்தார் அல்லது இன்னமும் ஒரு ஒப்புதலை தரலை. அப்படின்ற போது அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கட்சியோட உள்வகாரம் தான். ஆனால் தோழமையோடு இருக்கிற போது 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இப்போ நம்ம எடுத்து சொன்னோம், எடப்பாடி கேட்கல, ஆட்சியை இழந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஒன்றுபட்ட அதிமுகன்னு பார்த்தோம், அதுவும் வராமல் போல் நம்ம கூட்டணியும் முறிச்சார், 2வது தோல்வியும் சந்தித்தோம். இன்னொரு முறை எடப்பாடியிடம் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது, சுயநலத்துக்காக தான். இன்னொரு கட்சியை பற்றி கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் ஜனநாயகப்படி பிஜேபிக்கு கிடையாது, நான் அதில் மறுக்கவே மாட்டேன். ப்ராக்டிக்கலாக இன்றைக்கும் அதிமுகவை மறைமுகமாக ஆட்டி வைப்பது பிஜேபி தான். அதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் வச்சிருக்கிற ரகசிய உறவும் ஒரு காரணம், எடப்பாடியும் வச்சிருக்கிற உறவும் ஒரு காரணம். கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த பிறகும் எடப்பாடிக்கும் பிஜேபிக்குமான உறவு வேற ரீதியாக இருந்துகிட்டு தான் இருந்துச்சு, அதை யாருமே மறுக்க முடியாது. நட்புன்னு கூட எடுத்துக்கோ டீசெண்டாக. திமுகவை வீழ்த்தணும்னா சுயநலம் தான். பலமான அதிமுக வேணும், அந்த பலமான அதிமுக தோல்ல நம்ம சவாரி செய்யணும், இந்த 2வது சுயநலம். இதற்காக தான் அவங்க சில காய் நகர்த்தலை செய்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுகங்கிற புள்ளிக்கு இனிமேலும் எடப்பாடி வர தயங்கினால், வர விரும்பவில்லை என்றால், அவரை நகர்த்திட்டு செங்கோட்டையனை வச்சு சில காய் நகர்த்துகள் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களோன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் செங்கோட்டையனுடைய மௌனம்.